இந்த வீடியோவில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த 9 வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதை இந்த 10வது வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 10வது பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்காக பண்ண ஒரு சின்ன டிவைஸ். இது மூலமாக எப்படி கரண்ட் உற்பத்தி ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் பார்த்த 9 வீடியோவை சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ ஏசி எப்படி ஒர்க் ஆகுது. ஏசி எப்படி ஒர்க் ஆகுது இந்த வீடியோ எதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா, காற்று அழுத்தப்படும் போது சூடாகுதுனும், அதே நேரத்தில் காற்று சடனாக ரிலீஸ் ஆகும்போது சில்லுன்னு ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஏசி எப்படி வேலை செய்யுது அப்படின்ற வீடியோவை போட்டோம். ரெண்டாவது வீடியோ நம்ம என்ன போட்டோம், மாலிகுல்ஸ் அப்படின்னா என்னென்னு போட்டோம். ஸோ அந்த வீடியோ எதுக்கு நம்ம போட்டோம், ஸோ காற்று அழுத்தப்படும் போது சூடாகுது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ காற்று அழுத்தப்படும் போது ஏன் சூடாகுது, அப்போ காற்றுல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம ரெண்டாவது வீடியோ மாலிகுல்ஸ் அப்படின்னு போட்டோம். மூணாவது வீடியோ என்ன போட்டோம், மண்பானையில் இருக்க தண்ணி ஏன் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்ற வீடியோ போட்டோம். இந்த வீடியோ எதுக்கு போட்டோம், ஸோ காற்று அழுத்தப்படும் போது சூடாகுதுனும், காற்று சடனாக ரிலீஸ் ஆகும்போது சில்லுன்னு ஆகுதுனும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அது எப்படி ஆகுது அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மண்பானையில் இருக்க தண்ணி ஏன் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்ற மூணாவது வீடியோவை போட்டோம். நாலாவது வீடியோ என்ன போட்டோம், நாலாவது வீடியோ ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னென்னு போட்டோம். ஸோ ஆட்டம்ஸ் இந்த வீடியோ நம்ம எதுக்கு போட்டோம் அப்படின்னா, அடுத்த வீடியோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரான் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரான்னா என்ன, எலக்ட்ரான்ன்றது ஆட்டம்குள்ளே இருக்கிற ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல். ஸோ எலக்ட்ரான்னா என்னென்னு தெரியணும்னா நம்மளுக்கு ஆட்டம்னா என்னென்னு தெரியணும். ஸோ அதுக்காக தான் நம்ம நாலாவது வீடியோ ஆட்டம் அதை போட்டோம். அடுத்து அஞ்சாவது வீடியோ என்ன போட்டோம், அஞ்சாவது வீடியோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி எப்படி கிரியேட் ஆகுது, ஸோ எலக்ட்ரான் மூவ் ஆகிறதால எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்ற வீடியோவை நம்ம போட்டோம். அடுத்து ஆறாவது வீடியோ என்ன போட்டோம், வோல்டேஜ் அண்டு கரண்ட். ஸோ அஞ்சாவது வீடியோவில் எலக்ட்ரிசிட்டியை பார்த்துட்டோம். ஆறாவது வீடியோவில் வோல்டேஜ் அண்டு கரண்ட், அதாவது எலக்ட்ரானுடைய அழுத்தமும் எலக்ட்ரானுடைய அளவையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை ஆறாவது வீடியோவாக பார்த்தோம். ஏழாவது வீடியோவில் என்ன பார்த்தோம், ஏழாவது வீடியோவில் வாட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம், அதாவது பவர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்து எப்படி பவரை உற்பத்தி பண்ணுது, அந்த பவரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம வாட்ஸில் பார்த்தோம். அடுத்த வீடியோ என்ன பார்த்தோம், அடுத்த வீடியோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரெசிஸ்டன்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா எதிர்க்கக்கூடிய சக்தி, ஒரு பொருள் எலக்ட்ரானிக் பொருளுடைய எதிர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தோம். அது எதிர்க்கக்கூடிய சக்தி மட்டும் இல்லை, அது தாங்கக்கூடிய சக்தி அப்படின்னும் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், அடுத்து கன்வென்ஷனல் கரண்ட், லாஸ்ட் வீடியோ 9வது வீடியோ. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் எதுக்கு பார்த்தோம்னா, எலக்ட்ரான் வந்து அதாவது எலக்ட்ரிசிட்டி மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வருது, ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு வரல அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே வந்தோம். அது எதனால் அப்படின்னு கிளியராக தெரியணும் இல்லைங்களா. ஸோ ஏன் வந்து நம்ம ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகிற மாதிரி படிக்கிறோம் அப்படின்னு கிளியராக தெரியணும்ல, அதுக்காக தான் 9வது வீடியோ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா என்னென்னு போட்டோம். ஸோ இப்போது இந்த 9 வீடியோவையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஏசி எப்படி வேலை செய்யுது, மாலிகுல்ஸ்னா என்ன, மண்பானையில் இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு டிவைஸை வச்சு அந்த வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு ப்ராக்டிக்கல் தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு எதுக்கெலாம் ப்ராக்டிக்கல் தேவை அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டினா என்ன, வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, வாட்ஸ்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன, இதுக்கு தான் நமக்கு வந்து இப்போ ப்ராக்டிகல்ஸ் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டினா நான் என்ன சொன்னேன், மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான், இதுதான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு காப்பர் கம்பி பக்கத்தில் மேக்னெட்டை கொண்டு வரும்போது அதில் இருக்கிற எலக்ட்ரான் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் ஒரு டிவைஸ் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிவைஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டு ஸ்பீக்கர்லேருந்து எடுத்த ஒரு மேக்னெட் வச்சுருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் கட் பண்ணி அதை ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். அதில் காப்பர் கம்பியை சுற்றி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெலிசான கம்பி வாங்க முடியுமோ அவ்வளோ மெலிசான கம்பி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த சுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சுற்றிக்கோங்க. இது வந்து இப்போ நான் 500 சுற்றி சுற்றிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான சுற்று சுற்றிடுங்க.
இதோடைய ரெண்டு அந்த கம்பி வரும் இல்லைங்களா, அந்த ரெண்டு கம்பியையும் நான் ஒரு எல்இடி லைட்டோட சுற்றி வச்சிட்டேன். இது பிரிஞ்சு வந்துடாமல் இருக்க நான் க்ளூ கன் போட்டு ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நான் இப்போது மேக்னெட்டை போடுறேன். இந்த மேக்னெட்டை நான் இப்படி போட்டு இதை நான் இப்படி ஆட்டினோன்னே இந்த லைட் எரியறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த லைட் எப்படி எரியுது அப்படின்னா, இந்த காப்பர் கம்பி பக்கத்தில் மேக்னெட் வந்துட்டு போகும்போது இந்த மேக்னெட்டில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் இந்த காப்பர் கம்பியில் இருக்கிற எலக்ட்ரானை தள்ளுது. அப்படி தள்ளும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் இப்படி வந்து இப்படி உள்ளே வருது. அதாவது எலக்ட்ரானோடைய ஃப்ளோ மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ப்ளஸுக்கு வருது. ஸோ இதுதான் ரிப்பீட்டாக நடக்குது. நான் அந்த பல்பை இப்படியே ஆட்டும் போது பல்ப் எரியறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பண்ணி பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் இன்னொரு ப்ராக்டிக்கல் இருக்குது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மோட்டர் எடுத்துக்கோங்க, சின்ன மோட்ரு. அந்த மோட்டரில் ஒரு எல்இடி பல்பை ஃபிட் பண்ணிவிடுங்க. அதாவது ப்ளஸ்ஸும் மைனஸும் இது கரெக்டாக வச்சுருங்க. ஏன்னா சில எல்இடி பல்ப்ஸ் வந்து டயோட் மாதிரி வேலை செய்யும், ஒரு பக்கம் தான் கரெக்ட் போகும். ஸோ இது அதோடைய கரெக்டான பொசிஷனில் வச்சு சால்ட்ரு பண்ணுறது தான் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சுற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதில் ஒரு ரீஃபில் சொருகி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போது இந்த ரீஃபில் சுற்றும் போது இதில் லைட் எரியறது தெரியுது, தெரியுதுங்களா? இது எப்படி லைட் எரியுது? இப்போ இந்த மோட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மோட்டரை நான் அப்படியே பிரிக்கிறேன். இப்போ இந்த மோட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டருக்குள்ளே ஒன்றும் இல்லை, அதே காப்பர் கம்பி தான் இருக்குது. இந்த பக்கம் ரெண்டு மேக்னெட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காப்பர் கம்பி ஒரு தடவையும் சுற்றி அந்த மேக்னெட் பக்கத்தில் வருது. ஸோ இது ரெண்டு பக்கம் காப்பர் இருக்குது அப்படின்னா, இப்படி மேக்னெட் பக்கத்தில் வரும்போது லைட் ப்ரொடியூஸ் ஆகுது, திருப்பி இப்படி இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகுது, திருப்பி இப்படி வரும்போது ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து இதில் நடக்குது. இது இந்த மோட்டரில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இல்லை, எல்லா மோட்டர்லேயும் நடக்கும். இப்போது இந்த பெரிய மோட்டர் பாருங்கள், இந்த பெரிய மோட்டர்லேயும் அதே மாதிரி நான் பல்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதை சுற்றும் போதும் உங்களுக்கு லைட் எரியறது தெரியும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் எலக்ட்ரான் மைனஸ் வருது, ஸ்டார்ட் ஆகி ப்ளஸில் வந்து முடியுது. வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறது அப்படின்றதும் பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அதுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த மோட்டரையும் இந்த பேட்டரியை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா இது வந்து 24 வோல்ட் to 40 வாட்ஸ் 10 ஆம்ப்ஸ் கரண்ட் மோட்டர் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த ரெண்டு பேட்டரியும், ஒரு பேட்டரி 12 வோல்ட் 10 ஆம்ப்ஸ், இதுவும் 12 வோல்ட் 10 ஆம்ப்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போது இந்த மோட்டரை நான் இந்த பேட்டரியில் ஓட வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மோட்டர் ஓடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மோட்டரை இப்போ நான் இந்த ஒரு பேட்டரியில் தான் கனெக்ட் பண்ணேன். இந்த ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது இது எவ்வளோ வேகம் சுற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆர்பிஎம்மில் சுற்றிருக்கும். ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் பர் மினிட். ஆனால் இந்த மோட்டருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000 ஆர்பிஎம். ஒரு மினிட்டுக்கு இது வந்து 1000 தடவை சுற்றக்கூடிய பவர் உள்ள ஒரு மோட்டர். ஆனால் இது ஏன் 500 தடவை சுற்றுச்சு அப்படின்னா, இப்போது இதுக்கு 12 வோல்ட் இன்புட் தான் வந்திருக்கு. அதாவது ஒரு பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி சொன்னோம் இல்லைங்களா, அப்போது இதுக்கு 12 வோல்ட் இன்புட் தான் வந்திருக்கு. இதுக்கு நம்ம எவ்வளோ வோல்ட் இன்புட் கொடுக்கணும்? இந்த மோட்டர் வந்து 24 வோல்ட் மோட்டர், அப்போது 24 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். அப்போது நான் இந்த ரெண்டு பேட்டரியையும் சேர்த்து கொடுத்தா தான் இது வந்து 1000 ஆர்பிஎம்மில் சுற்றும். இப்போது நான் இந்த ரெண்டு பேட்டரியையும் சேர்த்து கொடுக்கும்போது இது எவ்வளோ ஸ்பீடு சுற்றுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பேட்டரியை நான் சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். சீரீஸில் கனெக்ட் பண்ணோன்னே இது வந்து 24 வோல்ட் அவுட்புட் கொடுக்க போகுது. அதாவது இந்த ரெண்டு பேட்டரியும் சேர்ந்து 12 வோல்ட் சேர்ந்து எனக்கு 24 வோல்ட் அவுட்புட் கொடுக்க போகுது. அப்போது இந்த மோட்ரு வந்து 1000 ஆர்பிஎம்மில் ஓடும். ஸோ இந்த மோட்டர் இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த மோட்ரு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட போகுதுன்றதை காட்டுறதுக்கு நான் இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்.
இப்போது நான் இந்த 2 பேட்டரியும் சேர்த்து கனெக்ஷன் பண்ணுறேன், அதாவது சீரீஸில் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு 24 வோல்ட் இன்புட் வரப்போகுது. இப்போ இது எவ்வளோ வேகமாக சுற்றுது அப்படின்னு பார்ப்போம். இப்போது அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா முன்ன, அதாவது ஒரு பேட்டரியில் 12 வோல்ட் இன்புட் கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுச்சோ அதை விட 2 பேட்டரி சேர்த்து கொடுக்கும்போது ஸ்பீடு அதிகமாக சுற்றுது. அதாவது இப்போ இதில் என்ன நடந்தது அப்படின்னா, இதுக்குள்ளே வர எலக்ட்ரானுடைய அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ எலக்ட்ரானுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது வோல்ட் அதிகமாகும். வோல்ட் அதிகமாச்சு அப்படின்னா இந்த மோட்டர் வந்து கரெக்டான வேகத்தில் சுற்றும். ஸோ இந்த மோட்டர் 24 வோல்ட் உள்ள ஒரு மோட்டர். இது வந்து 240 வாட்ஸ் உள்ள ஒரு மோட்டர். இது வந்து 10 ஆம்ப்ஸ் கரண்ட் ஒரு ஹவருக்கு தேவைப்படுற ஒரு மோட்டர். இப்போது இந்த மோட்டர் ஒரு ஹவருக்கு சுற்றுறதுக்கு இப்போ நான் சீரீஸில் கனெக்ட் பண்ண இல்லைங்களா அந்த பேட்டரியை, இந்த 2 பேட்டரியும் சேர்ந்து இந்த மோட்டரை ஒரு ஹவர் ஓட வைக்கும். ஸோ 12 வோல்ட் சேர்ந்து 24 வோல்ட் ஆகிடுச்சு. இது வந்து 10 ஆம்ப்ஸ் பேட்டரி. இப்போது 2 10 ஆம்ப்ஸ் சேர்ந்தால் நீங்கள் கேட்கலாம் 20 ஆம்ப்ஸாக தானே ஆகும் அப்படின்னு. சீரீஸில் நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்ட் வந்து டபுள் ஆகுது. அதாவது இந்த 2 வோல்ட்டும் சேர்ந்து 24 வோல்ட்டாக மாறுது. ஆனால் ஆம்ப்ஸ் வந்து 10 ஆம்ப்ஸாக தான் இருக்குது, 20 ஆம்ப்ஸாக மாறல. ஆனால் இதை நான் பேரலலில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா வோல்ட் வந்து சேமாக இருக்கும். அதாவது 2 பேட்டரியோடைய வோல்ட்டும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கரண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ப்ஸாக மாறிடும். ஸோ பேரலலில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆம்ப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வோல்ட் வந்து சேமாக இருக்குது. அதே வந்து நான் சீரீஸில் கனெக்ட் பண்ணேன்னா வோல்ட் இன்க்ரீஸ் ஆகிடும், ஆனால் கரண்ட் வந்து அதே அளவு தான் இருக்கும், 10 ஆம்ப்ஸ் தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மோட்டருக்கு வோல்ட் எவ்வளோ உள்ளே வந்தது அப்படின்னா 24 வோல்ட் உள்ளே வந்தது, 10 ஆம்ப்ஸ் கரண்ட் உள்ளே வந்தது. இது 1000 ஆர்பிஎம்மில் சுற்றுச்சு. இது வந்து ஒரு ஹவருக்கு 240 வாட்ஸ் கரண்ட்டை எடுத்துக்குது. ஸோ இதில் இருக்கிற பேட்ரி, இந்த 2 பேட்டரியும் சேர்ந்து இந்த மோட்டரை ஒரு ஹவர் ஓட வைக்கும். ஸோ இதுதான் வோல்ட், கரண்ட் அண்டு வாட்ஸ். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், வோல்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், கரண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், வாட்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம பேரலல் கனெக்ஷன், சீரீஸ் கனெக்ஷன் பார்க்கும்போது இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த 10 வீடியோவும் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு புரியலனாலும் கவலைப்படாதீங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எப்படியும் இதை பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டினா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து இந்த எலக்ட்ரான் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குது அப்படின்றது வோல்டேஜ். இந்த எலக்ட்ரான் எவ்வளோ அளவு வெளியே வருது அப்படின்றது கரண்ட். ஸோ பவர்னால் இந்த வோல்ட்டும் இந்த கரண்ட்டும் சேர்ந்து எவ்வளோ சக்தி கொடுக்குதோ அதுதான் பவர். ஸோ ரெசிஸ்டன்ட்னா என்ன ஒரு விஷயம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் பாருங்கள். ஸோ ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த எல்இடி பல்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்இடி பல்பை நான் அந்த 12 வோல்ட் பேட்டரியில் வச்சேன்னா இந்த பல்ப் எரிஞ்சிரும்னா லைட் எரியாது, இந்த பல்பே எரிஞ்சிரும். ஏன் அந்த பல்பு எரிஞ்சிரும் அப்படின்னா, இது ஒரு 3 வோல்ட் பல்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 வோல்ட் பல்பில் நான் 12 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இதால் அந்த 12 வோல்ட்டை தாங்க முடியாது. ஸோ எதிர்க்கும் சக்தி அப்படின்னா என்ன, எதிர்க்கும் சக்தி அப்படின்னா தாங்குகிற சக்தி அப்படின்னும் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஒரு போர் நடக்குது, அந்த போர் நடக்கும்போது எதிராளியை விட நம்ம சக்தி கம்மியாக இருந்தோம் அப்படின்னா, அதாவது எதிர்க்கும் சக்தி கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுடைய கதை முடிஞ்சிடுச்சு. ஸோ தாங்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த பல்புக்கு எதிர்க்கும் சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த எதிர்க்கும் சக்தியை விட அதிகமான சக்தி வரும்போது இந்த பல்பால் தாங்க முடியாது, இது எரிஞ்சிரும். ஸோ இதுதான் இங்கே நடக்கும். நீங்கள் இந்த பல்பை கனெக்ட் பண்ணி பெரிய வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். 2 ரூபா வேஸ்ட் ஆகிடுமேன்னு பார்க்குறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.